வணக்கம். அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைக்கிறேன். இன்றைக்கு ஒரு நல்ல அருமையான நாள், வெள்ளிக்கிழமை. எல்லார் வீட்லேயும் நார்மலாக பண்ணுற பூஜைகள், அந்த இது மகாலட்சுமி பிரார்த்தனைகள் எல்லாம் முடிச்சிருப்பீங்க. நான் இந்த பதிவை ஒரு நல்ல ஒரு செய்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ கிராமத்து பக்கமெல்லாம் இந்த மூல நோய் நிறையா, அந்த மூல நோய்க்கு வந்து பல வேட்டு வைத்தியங்கள் செஞ்சுப்பாங்க. அதில் முக்கியமாக எனக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது, அம்மா எனக்கு சொன்னது, இந்த நாயுருவிங்கிற அந்த தாவரத்தில் இருந்து அதனுடைய வேர் மேலே வந்து நாயுருவி வந்து ஃபுல்லாக ஒட்டும் நம்ம மேலே. நான் அதனுடைய வேரை வந்து கலெக்ட் பண்ணி, நான் அந்த இதோடைய எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி அந்த வேரை மாத்திரம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, இதை வந்து காலையில் நேரத்தில் ஏர்லி மார்னிங் நம்ம எப்போ எந்திரிக்கிறோமோ அந்த வெறும் வயிற்றில் இருக்கிறப்போ அதை வந்து அந்த வேரை வந்து இவ்வளோ வேர் எடுத்துக்கணும். கொஞ்சம் நிறைய கிடச்சதுன்னா யாருக்கிட்டையானு கிடச்சாலும் சரி, சந்தை அந்த மாதிரி மூலிகை பொருட்கள் கிடைக்கிற இடத்துல வந்து கிடச்சாலும் சரி, இவ்வளோ வேர் எடுத்து அதை வந்து நல்ல அம்மியில் வந்து நல்ல கல்லுலேயோ அம்மிலையோ நல்லா தட்டி அதில் இவ்வளோ ஜூஸ் வரும், ஒரு 10 சொட்டு வர்ற மாதிரி அதை வந்து பசும்பாலில், காய்ச்சின பால் பசும்பாலில் 1/4 டம்ளர் எடுத்துக்கிட்டு அந்த நாயுருவி வேரில் இருந்து எடுத்து அந்த ஜூஸை வந்து அதில் கலந்து குடித்தா நீங்கள் அப்படியே அந்த ஸ்வீட்டு பாலோட ஸ்வீட்டோடையே நீங்கள் குடிச்சிடலாம். அப்படி இல்லாட்டி சீனியோ பனங்கள் கண்டோ அல்லது நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று கொஞ்சமாக, ரொம்பையும் போட வேண்டாம், ஏன்னா அந்த வேரோட தன்மை வந்து நமக்கு போய் சேரணும். அதை வந்து போட்டு ஒரு 40 நாள் 45 நாள் நிச்சயமாக சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப பாதிப்பு இருக்காது. அந்த ப்ளீடிங் ஆகிற அளவுக்கு அந்த பைல்ஸ் வந்து ரொம்ப படுத்துது இல்லையா, அது மாதிரி நம்ம ரொம்பையும் இறுக்கமாக உக்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு பிளேஸில் வந்து நம்ம வந்து ரொம்ப இறுக்கமாக உக்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த சூடு தான் நமக்கு வந்து அந்த பைல்ஸை ஏற்படுத்துது. அந்த இறுக்கம் ஏற்படாமல் இருக்கணும்னா ஒரு மூமெண்ட்லேயே இருக்கணும். நிறைய நேரம் கால் வலிக்க நின்னா கூட ஒன்றும் தெரியாது, நடந்தாலும் ஒன்றும் தெரியாது. அந்த ஒர்க்கு இதில் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம உக்காந்துக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த மசில்ஸ் உரசி 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 தான் நமக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது. உள்மூலம் இருக்கலாம், வெளிமூலம் இருக்கலாம். இதுக்கு நாயுருவி வேர் வந்து எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நாயுருவி வேர் போட்டிங்கன்னா உங்களுக்கு பைல்ஸ் நல்லா ஆகும் அப்படிம்பாங்க. அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அந்த வேரை எடுத்து இவ்வளோ வேர் ஒரு 5-6 இருக்கிற மாதிரி, ஒரு 4 இருக்கிற மாதிரி எடுத்து அதை தட்டி அந்த ஜூஸை ஒரு நாளைக்கு ஒரு 7லேருந்து 10 சொட்டு அந்த பாலில் கலந்துக்கிட்டு நீங்கள் அந்த இதை வெறும் வயிற்றில் சாப்பிடணும். அப்புறமா காஃபியோ பாலோ என்ன சாப்பிட்றீங்களோ அதை ஒரு மணி நேரம் கழித்து, அரை மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மருந்து உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். ஃபஸ்ட்டு இன்டேக் வந்து அந்த ஜூஸை எடுத்துக்கிறப்போ அது போய் கரெக்டாக அதனுடைய ஒர்க்கை வந்து கரெக்டாக செய்யும். ஸோ இது வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சாப்பிட்டு நான் எடுத்துக்கிட்டது இன்றைக்கி வரைக்கும். நான் வந்து எப்பயோ எனக்கு இந்த பனிக்காலம் வந்தால் மாத்திரம்தான் லைட்டாக கொஞ்சம் உடம்பு காமிக்குமே தவிர மிச்செல்லாம் நான் நார்மலாக இருப்பேன். டெய்லி மோஷன் வந்து கஷ்டம் இல்லாமல் போயிடுவேன். அதையும் கூட நான் வந்து எப்பயுமே பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துப்பேன் டெய்லியில். இதில் ஃபுட்டில் சில குறிப்பிட்ட முக்கியமான நாட்கள் தவிர்த்து. அதே மாதிரி நிலக்கடலை வந்து டெய்லி ஒரு 10 பருப்பு டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அது எது வேணால், சிக்கி சாப்பிட்லாம், கடலை மிட்டாய் சாப்பிட்லாம், நெய்யில் வறுத்த அந்த நிலக்கடலை சாப்பிட்லாம், இல்லை சும்மா ஃப்ரைடாக இருக்கிற அந்த நிலக்கடலை சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நிலக்கடலையும் அந்த ஆனியனும் வந்து நமக்கு வந்து, அதனால தான் எனக்கு பேல்பூரி வந்து ரொம்ப பிடிக்கும்னால அது ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபைபர் இருக்கிற அந்த ஐட்டம் நம்ம சாப்பிட அந்த பைல்ஸுக்கும் இந்த இதுக்கும் இடம் கொடுக்காமல் நமக்கு வந்து ஃப்ரீ ஆகிடும் மோஷன் போகிறது. இது வந்து என்னுடைய லைஃப்பில் நான் வந்து அனுபவித்து நான் வந்து இதை கடைப்பிடிக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேங்கிறதுக்காக. உண்மையிலேயே எனக்கு வந்து அந்த டெலிவரி டயத்தில் மினிமா டியூப் வந்து எனக்கு வந்து உள்ளேயே போகலை, அவ்வளோ கடினமாக இருந்தது.
அதுக்கப்புறம் தான் அம்மா வந்து 2, 3 பேர்கிட்ட கேட்டு அதுக்கு என்ன பண்ணலாங்கிறதுக்கு இந்த வைத்தியம் அவங்க சொன்னதுனால கிராமத்தில் உடனடியாக எனக்கு வாங்கி என்னுடைய வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நானும் என் மாமியாரும் 2 பேருமே அதை வந்து நல்லா இடித்து ஜூஸ் எடுத்து அதை டெய்லி குடிச்சிருவேன். வாசனையே இருக்காது, நல்லா இருக்கும். என்ன ஒரு இதுவுமே அதில் இருக்காது. அந்த ஜூஸ் உள்ளே போக 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 எனக்கு எவ்வளவோ ரெக்கவர் ஆச்சு, நான் நல்லா ஆயிட்டேன். ஸோ அது வந்து உங்களுக்கு எத்தனையோ பேருக்கு அந்த பாதிப்பு இருக்கும், பைல்ஸுங்கிற அந்த பாதிப்பு. அதை வந்து நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல மருந்து. சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ரெக்கவரி இருக்கும். என்னுடைய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய லைக்ஸை எனக்கு கொடுங்க, உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.